அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவிரி டெல்டா மாவட்டங்களில் போதுமான நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படாததால் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்திருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள். டெல்டா மாவட்டங்களில் உற்பத்தி ஆகியிருக்கக்கூடிய நெல்களை கொள்முதல் செய்வதில் அரசு தாமதம் மேற்கொள்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில குற்றம் சாட்டி தனது கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். டெல்டா உள்ளிட்ட மாவட்டங்கள்ல சாகுபடியாக இருக்கக்கூடிய நெல் மூட்டைகளை தற்பொழுது கொள்முதல் செய்வதற்கு தாமதம் இருப்பதாகவும், ஒவ்வொரு கொள்முதல் நிலையங்களிலும் 600 மூட்டைகள் மட்டுமே நெல் கொள்முதல் செய்யப்படுவதாகவும், அந்த எண்ணிக்கை 1000 மூட்டைகளாக உயர்த்தப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சட்டப்பேரவையில ஒரு வலியுறுத்தலை அரசுக்கு முன்வைத்திருக்கிறார். மேலும் உரிய காலகட்டத்தில் அந்த நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படாததன் காரணமாக ஆங்காங்கே தேக்கி வைக்கப்பட்டிருப்பதாகவும், மழை கால நேரங்களில் மழை பெய்யும் பொழுது நெல்கள் மழையில நனைந்து அனைத்தும் வீணாவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் வருத்தம் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த சூழல்ல ஆளும் அரசு அந்த நெல் கொள்முதல் செய்வதற்கான போதிய வசதிகளை உருவாக்க வேண்டும். குறிப்பாக ஒரு நாளைக்கு 600 மூட்டைக்கு பதிலாக 1000 மூட்டைகளும், மேலும் கூடுதலாக தேவைப்படக்கூடிய அளவு எண்ணிக்கையிலான சாக்குப்பைகளும் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திருக்கிறார். இதற்கு அமைச்சர் சக்கரபாணியும் பதிலளித்திருக்கிறார். தொடர்ச்சியாக டெல்டா மாவட்டங்கள் அறுவடையாக இருக்கக்கூடிய நெல்களை கொள்முதல் செய்வதற்கான கோரிக்கைகளை பல்வேறு அரசியல் கட்சிகள் முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக அதிமுக சார்பில் எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்களும், அதே போன்ற பாமக உள்ளிட்ட கட்சிகளும் கூட நெல் கொள்முதல் செய்வதற்கான கோரிக்கைகளை முன்வைத்திருக்கக்கூடிய சூழலில் சட்டம் பேரவையில இன்றைய தினம் நடைபெறக்கூடிய விவாதத்தின் போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்விகளை கேட்டு வைக்கிறார். கூடுதல் செலவினத்துக்கான மானிய கோரிக்கையின் போதான அந்த கேள்வி போது இதற்கு பதிலளித்து அமைச்சர் பதில் தெரிவித்திருக்கிறார். சக்கரபாணி அமைச்சர் அவர்கள் இதற்கான பதிலை சொல்லும் பொழுது, மத்திய அரசு செறிவூட்டப்பட்ட நெல் அரிசிகளை சாதாரண அரிசிகளோடு கலப்பதற்கான அனுமதியை இதுவரையிலும் வழங்காத ஒரு சூழல் இருக்கிறது. இதன் காரணமாக நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த நெல்களை அரைப்பதற்கான தாமதம் ஏற்படுகிறது. மத்திய அரசு அனுமதி கொடுத்து விட்டால் உடனடியாக செறிவூட்டப்பட்ட அரிசிகள் அறவை செய்யக்கூடிய சாதாரண அரிசியுடன் சேர்க்கப்படும். இதனால் விரைவாக கொள்முதல் செய்யப்படக்கூடிய நெல்கள் அறவை செய்யப்படும் எனவும், மேலும் தொடர்ந்து கூடுதலாக நெல் கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்பும் ஏற்படும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த சூழல்ல எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு உரிய பதிலை இன்னும் அமைச்சர் வழங்கவில்லை என்று அவைக்குள்ளாக தற்பொழுது காரசாரமான ஒரு விவாதமானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த ஆண்டு டெல்டா மாவட்டங்கள்ல சாகுபடி அதிகரித்திருப்பதாக அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்திருக்கிறார். உரிய நேரத்தில் மேட்டூர் அணை திறக்கப்பட்டதன் காரணமாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காவிரி கரையோரம் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல பாசனம் வசதி மேற்கொள்ளப்பட்டதன் காரணமாக அதிக இடங்கள்ல இந்த வருடம் சாகுபடி செய்யப்பட்டதனால் கூடுதலாக நெல்கள் விளைந்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் முதலமைச்சர் நடவடிக்கையின் காரணமாக அரசின் கொள்முதல் விலை உயர்வால் நாகை மாவட்டத்தில் மட்டும் 13 மடங்கு நெல் உற்பத்தி அதிகமாக இருக்கிறது என்று அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக நெல்களை கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டிருப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் போதிய அளவிலான இடவசதி, அதே போன்று போதிய அளவில் கொள்முதல் செய்வதற்கான கால அவகாசம் உள்ளிட்டவைகள் எல்லாம் இன்னும் வழங்கப்படாமல் நடைமுறையில் இல்லாமல் இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் அதுபோன்ற ஒரு குற்றச்சாட்டையும் வைத்திருக்கிறார். இதற்கு பதில் ஆனது அமைச்சர் துறை சார்ந்த அமைச்சரால் சொல்லப்பட்டு வருகிறது. இருந்தபோதும் தான் கேட்டுக்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில்களை இன்னும் அமைச்சர் வழங்கவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் ஆவேசமாக தனது கேள்விகளை முன்வைப்பதாகவும் அவையிலிருந்து நடவடிக்கைகள் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த நெல் கொள்முதல் தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து அரசினுடைய கவனம் பெற்று முதலமைச்சரை நேரடியாக ஆய்வு செய்திருப்பதாக அமைச்சர் அவர்கள் பேரவையில விளக்கம் கொடுத்திருக்கிறார். குறிப்பாக நெல் கொள்முதல் செய்யக்கூடிய நேரம் என்பது கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டு இரவு 9 மணி வரையிலும் கொள்முதல் செய்வதற்கும், மேலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கொள்முதல் செய்வதற்கான அனுமதிகளும் கொடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் கூடுதலாக நெல் கொள்முதல் செய்வதற்கான அந்த சாக்குப்பைகள் உள்ளிட்டவகை கையிருப்பு இருப்பதாகவும், மேலும் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒவ்வொரு நெல் கொள்முதல் நிலையங்களிலிருந்து 600 மூட்டைக்கு பதிலாக 1000 மூட்டைகள் ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் சக்கரபாணி தனது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த விவகாரத்தை முதலமைச்சர் நேரடியாக கண்காணித்து வருவதாகவும், மாவட்ட ஆட்சியர்கள் மூலம் 7 பேர் கொண்ட குழு அமைத்து தேவையுள்ள இடங்களில் நேரடி கொள்முதல் நிலையம் திறப்பதற்கு இதுவரை இல்லாத வகையில் 4000 கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் சக்கரபாணி தனது பதிலை தெரிவித்திருக்கிறார். மேலும் நெல்லை சேமிக்க 8,55,850 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட நெல் சேமிப்பு கிடங்குகள் கட்டப்பட்டு
அது கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்திருக்கிறார். மேலும் விவசாயிகள் உற்பத்தி செய்யும் நெல்லை வாங்க அரசு தயாராக உள்ளதாகவும், அதே நேரம் மத்திய அரசு செறிவூட்டப்பட்ட அரிசி கலப்பதற்கான உத்தரவை வழங்கினால் விவசாயிகளுடைய நெல் அரைக்கும் பணிகள் விரைவில் தொடங்கும். அவ்வாறு அந்த நெல் அரைக்கும் பணிகள் தொடங்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது நெல் கொள்முதல் நிலையங்கள் இருக்கக்கூடிய நெல்கள் அறவை நிலையங்களுக்கு செல்லும். மேலும் கூடுதலாக கொள்முதல் நிலையங்கள்ல நெல்களை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்பு ஏற்படும். அதற்கு மத்திய அரசு தான் உதவ வேண்டும். ஏனெனில் மத்திய அரசு தான் செறிவூட்டப்பட்ட அரிசியை சாதாரண அரிசியுடன் கலப்பதற்கான அனுமதியை கொடுப்பதற்கான அரசாக இருக்கிறது. எனவே அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மத்திய பாஜக அரசிடம் எதிர்க்கட்சி தலைவர்கள் உள்ளிட்டவர்கள் அதை வலியுறுத்தி உடனடியாக அந்த அனுமதியை பெற்று தரும் பட்சத்தில் நெல் எந்த இடங்களிலும் தேங்காமல் உடனடியாக கொள்முதல் செய்வதற்கான அனைத்து வசதிகளும் இருக்கும் எனவும், தற்போது தமிழ்நாடு அரசினால் என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அத்தனை நடவடிக்கைகளும் சட்டப்பூர்வமாக உரிய காலத்திற்குள்ளாக எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் சக்கரபாணி பேரவையில் தனது விளக்கங்களை எதிர்க்கட்சிகளுடைய கேள்விகளுக்கு கொடுத்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.